உடி சைடில் இல்லை, அவ்வளோதான். வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கறி தோசை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கறி தோசை போட்டு தருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கறி தோசையை பட்டுக்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து செமையாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, அது உங்களுக்கே பிடிச்சிரும். சூப்பராக இருக்கு கறி தோசை, வேற லெவல். கறி தோசை வாசனை செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மாஸ்டர் வந்து ஸ்பெஷலாக ஒரு தோசை போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். என்ன தோசை மாஸ்டர் அப்படி கேட்டால், இன்றைக்கி வந்து கறி தோசை போடுறோம். இதை பார்த்துட்டு நம்ம கடை கஸ்டமர்லாம் கறி தோசை கொடுங்க கொடுங்க அப்படின்னு லைன் கட்டி நிற்பாங்க அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். ஸோ அப்போ வந்து மாஸ்டர் கையால் கறி தோசை தான் போட போகிறோம். எப்படி போடுவாங்க மாஸ்டர் அப்படி கேட்டனா, மாஸ்டர் சொன்னார் இந்த மாதிரி போடுங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி மாஸ்டர் கறி தோசை போட போகிறாங்க. சரி கறி தோசை எப்படி போகிறான்னு பார்க்கலாங்களா? ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கறி தோசை போடுறதுக்கு வந்து மாஸ்டர் சொன்னாங்க ஒரு டம்ளர், இந்த டம்ளர் எதுக்குன்னா கொத்து பரோட்டா போடுவோம்ல, அப்படி டக் டக் டக்குன்னு அடிக்குது. அந்த டம்ளரில் நாங்கள் இதில் ஆம்லெட்லாம் போடுவோம். முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றுறோம். மாஸ்டர் சொன்னார் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு போட்டு அடிச்சுட்டு மாஸ்டர் தோசையை ஊற்றுங்க. மாஸ்டர் தோசையை ஊற்றுறது காமி. இப்போ இதில் வந்து இந்த முட்டையை போட்டு அடித்தாச்சா, அப்புறம் நம்ம வந்து சிக்கன் சால்னாவை போட்டு அப்படி நல்லா கலன்னு கலக்கிட்டு, அப்புறம் வந்து 65 இருக்குல்ல அதை வச்சியும் போட்டுக்கலாம். இல்லை கிரேவி பண்ணுறோம்ல, கிரேவி சிக்கன் வச்சியும் போட்டு நல்லா அப்படி சவுண்ட் வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு, இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சரி மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம இப்போ போட போகிறோம். மாஸ்டர் நீங்கள் ஒரு 2 அடி அடித்து போடுங்க. அப்படியே பரவாயில்ல போட்டு எப்படி ஊது பாரு. சிக்கன் பயங்கரமாக அப்படியே சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். அப்படியே இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. இன்னொன்னாக்கா நம்ம சால்னா போட்டோம் இல்லையா, இப்போ சால்னா போடவே வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு சாதா நார்மல் தோசையாக இருந்தால் உடனே வெந்துடும். இப்போ நம்ம சால்னா போட்டிருக்கோம். சால்னா போட்டு திரி போட்டதுக்கப்புறம் தான் நல்லா வேகணும். வேக வச்சு அதை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அப்படின்னு நான் சொல்லலை, மாஸ்டர் சொன்னார். அது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட்டு பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? நல்லா இருந்தது அப்படின்னு நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஆமாம் இவர் பெரிய இவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், மாஸ்டர் இன்னிலேருந்து கறி தோசை நம்ம கடையில் போடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கறி தோசையை நீங்களும் நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எடுக்கட்டும். கறி தோசைன்னா அப்படிதான் வரும். வாசனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாசனை அப்படியே ஆளை தூக்கும் பொழுது 10 கடையை தள்ளி இந்த வாசனை வரும் கண்டிப்பா. கறி தோசை வாசனை செம்மையா இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். ஐயோ கல்லையே சாப்பிட்டுலாம் பொழுது, தோசை கல்லையே அந்த அளவுக்கு நல்லா வாசனையா இருக்குது. நல்லா வாசனை வருது, பயங்கரமா வாசனை. மாஸ்டர் வாசனையை பார்த்தாலே அப்படியே கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்துடணும். எடுத்து போடுங்க. ஐயோ ஐயோ வேற லெவல்ல இருக்குது அந்த வாசனையே. திருப்பு கறி தோசைக்கு தான் வெயிட்டிங். சீக்கிரம் திருப்புங்க. எடுத்து போடு. நாயே தேடி வருது கடைக்கு. பட்டை வாசனைக்கு நாயெல்லாம் தேடி வருது பாரு. கறி தோசை வந்து லைட்டாக இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கடையில் ட்ரை பண்ணுறாரு. என்னன்னாக்கா கல் வந்து செட் ஆகணும்.
அப்படியே ஒரு ஊத்தாப்பம் போடுங்க. சூப்பரா இருக்கு. கறி தோசை வேற லெவல். என்ன ஒரு சின்ன மைனஸ் தான். என்ன மைனஸ்னா சால்னா ஒன்று நம்ம நிறைய ஊற்றிருக்கணும். மாஸ்டர் கிளம்புற நேரம் வந்துச்சு. பாய் கட்டிருப்பாங்க. ஓகே பஸ் வரதண்ணா பார்த்துனா மாஸ்டர் நாளைக்கு வேலைக்கு வந்துடுங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு வந்துடுங்கன்னு சொன்னதான் நாளைக்கு ஏந்து மாஸ்டர் ஓனர் அப்படின்வாங்க. என்ன எங்களை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்ற. சூப்பராக இது. பட் நீ சாப்பிட்டு பார்க்கறியா? நீ சாப்பிடு. சூப்பராக இருக்கு. நம்ம பட்டுக்கிட்ட கொடுப்போம். பட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கறி தோசை பட்டு போட்டு கொடுப்பாங்கன்னே நைட்டு நேரம் ஆனாலும் கடைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு தம்பி தூங்க வச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். பட்டு வந்து சூப்பராக கறி தோசை போட்டிருக்காங்க. விட்டு நானே சாப்பிடவா? ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னென்ன சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ பானிபூரி கடைக்கு பண்ணு வச்சுங்க, நீங்கள் வந்து மஷ்ரூம் கேட்பீங்கல்ல, அதே சேம் டேஸ்ட், அதை விட பயங்கரமாக இருக்குது. ஆனால் காளான் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது. நல்லா இருக்கு. கறி தோசை வேற லெவல். நல்லா இருக்கு. தண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் கறி தோசையை வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கறி தோசை கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், கறி தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டான். சூப்பராக இருந்தது. அப்புறம் மாஸ்டர் இன்னொன்று சொன்னார். இது வந்து 2-3 மெத்தட்லேயும் கறி தோசையை போடலாங்க அப்படின்னு சொன்னார். இது ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தடும் வந்து கஸ்டமர் வரும்போது போட்டு தரலாம் அப்படின்னு மாஸ்டர் சொன்னாங்க. அது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஆமாம். ஸோ கறி தோசையை வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம கடையில் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. கறி தோசைலாம் பார்த்தீங்கன்னா மதுரை சைடில் தான் ஃபேமஸாக இருக்குமா. ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் நான் கறி தோசை எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் யாருமே கறி தோசைலாம் பண்ண மாட்டாங்க. அதனால பட்டு வந்து இப்போ கொண்டு வர கறி தோசையை நம்ம கடையில் வந்து முதல்ல வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் கறி தோசையை சேல் பண்ண போகிறோம். முதல்ல நாங்கள் அதை போட்டு சாப்பிடணும் இல்லையா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால பட்டு போட்டாங்க. மாஸ்டர் சொல்ல நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அப்புறம் அதான் அவங்க 2-3 மெத்தடில் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மெத்தடு. அப்புறம் அவங்க கஸ்டமர் வந்தாக்கா அது ஒரு மெத்தடில் கறி தோசை போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெத்தடை போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா, என்னன்னா ஒரு சமையல் வேலை பண்ணுறவங்க சொல்லிட்டாலே அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கறி தோசையை நம்ம கடையில் எடுத்துகிட்டு வரப்போம். கொண்டு வருவாங்க பட்டு வந்து. உடி சைடில் இல்லை. அவ்வளோதான். வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கறி தோசை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கறி தோசை போட்டு தருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கறி தோசையை பட்டுக்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து செமையா இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. அது உங்களுக்கே பிடிச்சிரும். கம்மியான மினிமம் ரேட்ல தான் நம்ம கறி தோசையை கொடுக்க போறோம். ஓகேவா? எவ்வளவு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. 50 ரூபீஸ்க்குள்ள எவ்வளவு கொடுக்கலாம். அதுக்கு பிரைஸ் அதுக்கப்புறம் நாங்களே வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மாஸ்டர் கிட்ட கேட்டு இந்த கறி தோசை இவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடையில் மினிமம் ரேட்டுக்கு கறி தோசை கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து கறி தோசையை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராஜ்கிரி 3 ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.